ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒகேஷனல் டைமு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சு பசங்களுக்கு வந்து லீவ் விட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து எங்கே போகலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே மாதிரி வந்து அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தெரியாத குளு குளுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்படி வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஒரு இடம் தான் ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே வந்து சில்னஸாக இருந்துச்சு. இப்போதான் ரீசெண்டாக போயிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து செருவராயன் மலைத்தொடரில் வந்து இந்த ஏற்காடு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கடல் மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா 5325 கிலோமீட்டர் இது வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 கொண்டை ஊசிகள் வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி இருக்கு. இந்த மலை அடிவாரத்துல வந்து நம்ம ஏற சொல்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாவே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பக்காவே வந்து ரோடு வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ எந்த சிரமமும் இல்லாத மலை கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சுட்டுனாக்கா சூப்பரா போயிட்டு வந்துடலாம். இந்த மலையை ஏறத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர்ஸ் தான் ஆகுது. ஸோ 1 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வந்து மலையை வந்து ஏறிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்காட்டுல வந்து எங்க ஸ்டே பண்ணலாம், என்னென்னலாம் கிடைக்கும், எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம், ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் நம்ம வந்து இந்த பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு மலையை அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிது பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்குவாங்க 10 ரூபான்னு. ஸோ ஒரு காருக்கு 10 ரூபாய் வந்து டிக்கெட் வாங்குறாங்க. பட் இது டோட்டலி வேஸ்ட் தான். ஸோ இந்த டிக்கெட்டை வந்து அவங்க செக்கும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண போறது இல்லை. பட் அங்கே நின்று கலெக்ட் பண்ணி அந்த 10 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறத்துக்கான அடிவாரம். நீங்கள் ஏற்காடு வர மாதிரி இருந்து பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங்கே நீங்கள் வந்து ரீச் பண்ணுற மாதிரி வந்துடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஏற்காடில் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ ஈவினிங் வந்து நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித டயர்னஸும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துடலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து காலையில் வர மாதிரி பிளான் பண்ணாதீங்க. முன்கூட்டியாக ஒரு நாள் வந்து முன்னாடியே வர மாதிரி, அதாவது நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கிளம்பி வர்றது தான் பெஸ்ட் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாகவே கிடைக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான் இந்த ரூம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 1700 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் நீங்கள் எட்டுன்னு வரீங்கன்னா அங்கே வந்து ப்ளே ஏரியா இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல், சறுக்காமரம், ஸோ இந்த மாதிரி வந்து உட்காந்து நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே சாப்பிடலாம், வெளியே வந்து நல்லா இயற்கையை ரசித்து சாப்பிட்ற மாதிரியும் அதுமாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயில வந்து ஹோட்டல் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு ரூம் இருக்குது. ஸோ அது நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்க போட் ஹவுஸ் தான். ஸோ போட் ஹவுஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து நடந்தே போயிடலாம். அதாவது நீங்கள் அந்த ரூம்ல இருந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தெரியும். நடந்தே போயிட்டு நீங்கள் வந்து போட் ஹவுஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிட்டர்ன் திரும்பிடலாம். ஸோ போட் ஹவுஸ்க்கு வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து வாங்குறாங்க ஒவ்வொரு ஆளுக்கும். ஸோ அதுமாரி வந்து அங்கே போக சொல்ல பெடல் போட்டு இருக்கு, ஸோ மோட்டர் போட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட் ஹவுஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர் வந்து செலவழிக்கலாம். ஸோ போட் ஹவுஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து அண்ணா பார்க்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்கு. அங்கேயே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் பெரியவங்களுக்கு 15 ரூபாயும் தான் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வரலாம் அந்த இடத்துல. ஸோ ரொம்ப வந்து நேச்சுரலாக இருக்கும் அந்த இடம். ஸோ அமைதியாகவும் இருக்கும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஊஞ்சல், சர்க்காம்பரம் அது மாதிரி வந்து விளையாடிட்டு இருக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு சிறப்பான இடமும் அது சொல்லலாம். ஸோ அண்ணா பார்க்கில் வந்து இந்த மரங்கள் செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க்குக்கு பக்கத்தில் எக்கோ டூரிசம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் தான் டிக்கெட்டு. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா யானை பொம்மை, ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. யானை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி, ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு போனால் வந்து ஒரு விளையாடுறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் அந்த இடம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்லேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிளியூர் ஃபால்ஸ் அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம். பட் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறது வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போக சொல்லியே வந்து தண்ணி இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் கீழே இறங்கியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்காது கண்டிப்பாக.
ஏன்னா வந்து மழை காலத்துல மட்டும் தான் அந்த இடம் வந்து தண்ணி வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா தண்ணி இருக்காது. ஸோ அதனால வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். அடுத்து எங்க போலாம்னு பாத்தீங்கன்னாக்கா செர்வராயன் டெம்பிளுக்கு வந்து போலாம் நீங்க. ஸோ செர்வராயன் டெம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நெட்டான ஒரு மலைத்தொடர்ல வந்து போகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாமிட் எடுக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ரூம்லயே விட்டுட்டு காலையில நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது தான் நல்லது. சரு சருன்னு வளையும். அது மட்டும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா ஏற சொல்லியும் இறங்க சொல்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நெட்டா இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்க சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா வாந்தி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இடம் தான் அது. ஸோ அதனால வந்து முடிஞ்சவரை இந்த வாமிட் எடுக்கிறவங்க மயக்கம் வருதுன்னு சொல்றவங்க அவங்களாம் வந்து நீங்க காலையிலேயே ரூம்ல வந்து விட்டுட்டு நீங்க வந்து காலையில ஒரு 7-7:30க்கெல்லாம் வந்து கிளம்பி போயிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பார்க்க வேண்டிய இடம் தான். ஏன்னா செர்வராயன் டெம்பிள் வந்து இருக்கிறதுலே உயரமான இடத்துல வந்து கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஏற்காடோட மக்களோட குலதெய்வ கோயில் மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அதை அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை ஒன்று போகுது. ஸோ அந்த குகை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால வந்து முடியுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த செர்வராயன் டெம்பிள்ல வந்து ஒரு குகைக்குள்ள வந்து நீங்க வந்து குனிஞ்சு போற மாதிரி தான் இருக்கும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமி வந்து இருக்கும். ஸோ அந்த சாமி நம்ம வந்து வழிபட்டுட்டு அதே மாதிரி வெளியே வந்துட்டு மேல பேக் சைடு வந்து மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்க போய் நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து ரிட்டர்ன் திரும்பிடலாம். ஸோ செர்வராயன் டெம்பிள் கொஞ்சம் தள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூஸ் பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூஸ் பாயிண்ட் தான். ஸோ அங்கேயே நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு அந்த வியூ பாயிண்ட். அடுத்தது நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்டு, ஜென்ட்ஸ் சீட்டு, சில்ட்ரன்ஸ் சீட்டு. ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கு. பட் பக்கத்துல இருக்குதுன்னு சொல்றதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயிடாதீங்க. நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கு. கண்டிப்பா நடக்க முடியாது. அதனால வந்து ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பார்த்துட்டு கார்லயோ வண்டிலயோ நீங்க வந்து போறதுதான் பெட்டர். ஓகேங்களா? ஸோ லேடிஸ் சீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஸ்டெட்டஸ்கோப் வந்து வச்சிருக்காங்க. அந்த ஸ்டெட்டஸ்கோப்பை வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் இந்த ஸ்டெட்டஸ்கோப்பை வந்து தயவு செய்து வந்து யாருமே பாத்துறாதீங்க. வேஸ்ட். அங்க வந்து ஒரு 10 நேம் போர்டு வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ சேலம் ஏர்போர்ட்டு, அப்புறம் அங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு காலேஜ். ஸோ இதெல்லாம் சொல்றாங்க. பட் நீங்க வந்து எதுவுமே பார்க்க முடியாது. நாங்க பார்த்துட்டு வந்தது வெறும் தென்னை மரத்தை தான் பார்த்துட்டு வரோம் 10 ரூபா கொடுத்து. ஸோ அதனால வந்து அங்க பார்க்கறது வேஸ்ட். அப்புறம் வந்து இந்த லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, அப்புறம் சில்ட்ரன் சீட்லாம் நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு இந்த மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் சீட்டும் சில்ட்ரன் சீட்டும் போக சொல்ல உங்களுக்கு வந்து நேச்சுரல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுவும் நீங்க காலையில போனீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் வந்து நீங்க வந்து போகலாம். ஸோ பயங்கரமா இருக்கும் பக்கோடா பாயிண்ட். ஸோ அங்க வந்து ஏகப்பட்ட கேம்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எப்படிலாம் ஏமாத்தலாம் தான் பார்ப்பாங்க அந்த இடத்துல. ஸோ உஷாரா இருந்துங்க. ஓகேவா? ஸோ பக்கோடா பாயிண்ட்ல இருந்து நீங்க வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க பார்க்க சொல்ல அங்க வந்து கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நல்லா சுத்தி மலையா இருக்கும். அந்த இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கோயில். அந்த இடத்துல மட்டும் வந்து சூப்பரா தெரியும். அதை நீங்க வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை டெம்ப்ளேட் போகலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட்டுக்கு தள்ளி தான் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில இருக்க ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லலாம். ரோடு வந்து ரொம்பவே மோசமா இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் இருந்தால் மட்டும் வந்து இந்த அண்ணாமலை டெம்ப்ளேட் போங்க. ஏன்னா வந்து ரோடு வந்து அந்த அளவு மோசமா இருக்கு. நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க மலை உச்சியில ஏறிட்டீங்கன்னா வியூ பாயிண்ட் அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தா இருக்கும். அண்ணாமலை டெம்ப்ளேட்ல சேலம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வியூ பாயிண்ட். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மலைக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜென்ஸ் சீட், சில்ட்ரன் சீட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பொட்டானிக்கல் கார்டனும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க. பட் இதுல வந்து நம்ம சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வந்து சீசன் டைம்ல வந்து நிறைய வந்து ரோஸு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிஸ்லாம் வந்து பொட்டானிக்கல் கார்டன்ல வந்து நிறைய வச்சிருந்தாங்க. பட் வந்து இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம் அவ்வளவா இல்லை. ஸோ அதனால வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில ரோஸ் மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில செடி, மரம், ஸோ இந்த மாதிரி மட்டும் தான் பார்க்க முடியும் உங்களால. ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு டைம் இருந்தா போங்க, எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப சில்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு பிக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காலையில 8:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வந்து திறந்துருக்காங்க. ஸோ இது வந்து 300 ரூபாய் ஒரு தலைக்கு வந்து சார்ஜஸ் பண்றாங்க. அது சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும். ஸோ 300 ரூபாய். அது வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. சின்ன பசங்களை இட்டுன்னு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பிக்கு பார்க் வந்து இட்டுன்னு போங்க. ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. அது அந்த அந்த கிளி அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல பறவைகள் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து தலையில உட்கார்ற மாதிரியும் கையில உட்கார்ற மாதிரியும் ஸோ இந்த மாதிரி வந்து
ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா பப்பி பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு தலைக்கு. ஸோ காலையில் 9:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து டைம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த கேம்ஸ் அங்கே பிடிக்குதோ அந்த கேம்ஸ்க்கு நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாரி வந்து ஸ்கை பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு மேலே வந்து நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். பாலம்னா சாதா பாலம் கிடையாது, கண்ணாடி பாலம். ஸோ கண்ணாடி பாலத்தில் நீங்கள் வந்து மேலே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு ரூ. 1000 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாத அந்த கண்ணாடி பாலத்துக்கு நடக்கிறதுக்கு மட்டுமே வந்து ரூ. 350 வந்து செப்பரேட்டாக வந்து இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து ரூ. 1350 ரூ. 1400 ஒரு தலைக்கு ஆகும். ஸோ அங்கே போனோன்னாக்கா ஸோ அதை நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுனாக்கா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கை பார்க்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 ஹோட்டல் இருக்கு. ஸ்டெல்லர் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூம்ல இருந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸாக இருக்கும். பெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்காடோட ஃபுல் வியூவை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் படுத்த இடத்துல இருந்து. ஏன்னா வந்து ஃபுல்லாக செவரு கிடையாது, ஃபுல்லாக கிளாஸ்ல அமைஞ்சது தான் ஸ்டெல்லரிங் ரெசார்ட். வந்து இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க அந்த ரெசார்ட்ல நீங்க போய் தங்கிக்கலாம். ஒரு தி ப்ரோக் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜான ப்ரைஸ் தான். 3500 சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ ஜிஎஸ்டி தனி தான். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ரெசார்ட்ல. ஸோ நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அப்படின்னு சொல்ல நீங்க வந்து ஹோட்டல் தமிழ்நாடு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்காடுல என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலாம், என்னென்ன பிளேஸ்லாம் ஒர்த்தா இருக்கு, ஸோ என்னென்ன பிளேஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரெசார்ட் இது, ஸோ பட்ஜெட் ரெசார்ட் இது, எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து காரில் போகலாம், இதெல்லாம் ரிஸ்க்கான இருக்கிற இடம், ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸும் வந்து டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.